Hello guys, welcome. So this is my first video. So இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டு சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டாட் ப்ரோ எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு டெமோ கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ முதல் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டாட் ப்ரோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வரும்போது ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும் சாஃப்ட்வேர், பில்டிங் டிசைன் பண்ணுறது எப்படி, அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம வந்து பென்ட்லி ஸ்டாட் ப்ரோ P8i Win 7 இது உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இதை உள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா IIG 2. ஸோ இந்த இதில் வந்து இருக்கிற செட்டப்பை வந்து ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போய் இன்ஸ்டால் பண்ணணும். எஸ் கொடுக்கணும். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது பார்த்துக்கோங்க, உங்கள் இதில் K7 ஆன்டிவைரஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் விண்டோஸ் டிஃபெண்டர் எந்த ஆன்டிவைரஸுமே ஆனில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க கிராக்கை வந்து அது தூக்கி விட்டுரும். ஸோ அதனால் ஆனில் இல்லாமல் ஆஃபில் வச்சுக்கோங்க இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் இப்போ இந்த போர்ஷன் செட்டப் இன்ஸ்டால் பண்ணணும். பேக் வந்துட்டு கேட்குற இதை வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டுருங்க. ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் இன் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் சர்வர் நேம் நம்ம கொடுக்குறது தான். நான் ஜென்ரலாக பிசி அப்படின்னு வச்சுக்கிறேன், பிசி. நெக்ஸ்ட் ஸோ எனி ஒன் ஹூ யூசஸ் திஸ் கம்ப்யூட்டர், யூசர் நேம் வந்து ஏதோ ஒரு நேம், உங்கள் நேம் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து கண்டிப்பாக இதை மாற்றிக்கோங்க, மெட்ரிக் யூனிட் சிஸ்டமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணுறது வந்து மெட்ரிக் யூனிட் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். டைம் எடுத்துகிட்டு இன்ஸ்டால் ஆகும். ஆக்சுவலாக ஒரு 1 மினிட்குள்ளேயே இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். ஆட்டோகேட் மாதிரி வந்து ரொம்ப லாங் டைமில் எடுக்காது. வித்தின் 30 seconds to 1 minute இது இன்ஸ்டால் ஆகிரும். ஓகே, ஸோ இந்த செட்டப் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. இது முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டேரெக்டாக முன்னாடி ஐக்கான் க்ரியேட் ஆகிரும். டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு ஷார்ட்கட் இது க்ரியேட் ஆகிரும். ஸோ ஆக்சுவலாக இப்போ க்ரியேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் ஃபினிஷ் கமெண்ட் வந்துடும். எஸ், இந்த ஃபினிஷ் வந்துருச்சு. ஃபினிஷ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதை நான் மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டாட் ப்ரோ V8i இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கு. பட் இது வந்து ஃபுல் வெர்ஷனாக இருக்காது. நான் டபுள் கிளிக் அடித்து பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு ட்ரையல் பீரியட் 15 days இருக்குது ஆக்சுவலாக, சரியா? ஸோ இதில் ட்ரையல் பீரியடாக இருக்கிறது வந்து எப்படி நம்ம ஃபுல் வெர்ஷனுக்கு மாற்றுறது அப்படின்னா, கிராக் இருக்கும். அந்த கிராக்கில் வந்து மொத்தம் 3 ஃபைல் இருக்கும். அதில் இன்ஸ்டால் அப்படிங்கிறது ஒன்று, அது போக மற்ற 2. அது போக அந்த மற்ற 2 இதை எடுத்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க் சி, அதாவது உங்களோட ப்ரோக்ராம் இன்ஸ்டால் ஆகிருக்க லோக்கல் டிஸ்க் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் x87. ஸோ அதை டபுள் கிளிக் அடிங்க. அதுக்குள்ளே காமன் ஃபைல்ஸ் அதை டபுள் கிளிக்கு. அதுக்குள்ளே பென்ட்லி ஷேர்டுன்னு 2 இருக்கும். பென்ட்லி ஷேர்டுக்குள்ளே டபுள் கிளிக் அடித்து IEGLCS இதுக்குள்ளே அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். Ctrl V நான் கொடுத்தேன். பேஸ்ட், ரீப்ளேஸ் த ஃபைல்ஸ் இன் த டெஸ்டினேஷன். ஸோ டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் போட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த இதில் கடைசி ஃபைலாக வந்து LIC Windows 7 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வச்சு என்டர் அடிங்க, இல்லை டபுள் கிளிக் அடிங்க. என்டர் அடிக்கிறேன். எஸ், ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் ஆர் ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ. ஸோ ஆடிங் இன்ஃபர்மேஷன் கேன் unintentionally சேஞ்ச் ஆர் delete values and cause components to stop working correctly இப்படிலாம் காமிக்கும். ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் எஸ் கொடுத்துருங்க. அப்போ அது வந்து பேட்ச் ஆகும். த கீஸ் அண்ட் வேல்யூஸ் கண்டெய்ன்ட் இன் சி added to the registry successfully added to the registryன்னு வரும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற ஸ்டாட் ப்ரோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ட்ரையல் வெர்ஷனாக இருக்காது, ஃபுல் வெர்ஷனாக மாறி இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபுல் வெர்ஷனாக மாறிடுச்சு அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் போகலாம். நியூ ப்ராஜெக்ட் போகும்போது ஸ்பேஸு, பிளேனு, ஃப்ளோரு, ட்ரெஸ் அப்படின்னு 4 இருக்குது. இதில் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. ஸ்பேஸில் ஸ்ட்ரக்சர் 1 அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறதுனால இப்போ நான் இதை வந்து ஸ்டாட் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் சும்மா. இப்போ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம டிசைன் பண்ணுறது தான். இதுலேயும் பண்ணலாம்,
இப்போ டெஸ்க்டாப்பில் டேரெக்டாக இங்கே இருக்குது, அதுக்கு பதிலாக சிஸ்டமில் ஏதோ ஒரு லொக்கேஷனில் கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ண முடியும். லோக்கல் டிஸ்க் டிசி எடுத்துக்கிட்டோம்னா எஃப்னு இருக்குது. ஸோ எஃப் அப்படிங்கிறதுல ஓகே இது வேணும். அண்ட் தென் ஜியில் பார்த்தீங்கன்னா சிவில்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே சிவிலை மட்டும் நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னா இங்கே சிவில் மாறிடும். ஜியில் சிவில், அதில் ஸ்டாட் ஃபைல்ஸ்ன்னு வைக்கிறேன். மறுபடியும் ஒரு கோலன் பேக்ஸ்லாஷ் அடிச்சுட்டு மறுபடியும் இப்போ இந்த நேம் ஸ்டாட் 1 அடித்து மறுபடியும் ஒரு பேக்ஸ்லாஷ். இப்போ மீட்டர் கிலோமீட்டரில் யூனிட் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்பெசிஃபைடு பாத் டஸ் நாட் எக்ஸிட், டு யூ வாண்ட் டு கிரியேட் இட் அப்படின்னு கேட்கும். ஆமாம் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட் பீம். இப்போ நம்ம பீம் போட்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆட் பீம் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஓப்பனிங் பேஜ் தான் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த போர்ஷன் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நோட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது ரைட்டா. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஹவு டு கிரியேட் ஸ்ட்ரக்சர் 2D ஸ்ட்ரக்சர் அண்ட் 3D ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதில் எப்படி லோடு ப்ளேஸ் பண்ணணும், என்னென்ன கமெண்ட்லாம் இருக்குது, இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் இன்ஸ்டாலேஷன் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ மேபி 1 or 2 டேஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ள நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா தமிழில் வந்து STAAD Pro இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியான இதாக தான் இருக்குது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய தாட் இது. ஸோ we need your support.